ரணில் மற்றும் சுமந்திரனுக்கு இடையிலான இரகசிய தீர்மானம். புதிய அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தகவல் வெளியிட்டுள்ளார். இது என்ன சமர்ப்பிக்கின்றார்கள்? சிலர் அரசியல் அமைப்பு சமர்ப்பிப்பதாக கூறுகின்றனர், சிலர் வரைவு என கூறுகின்றனர். எனினும் அவை சுமந்திரன் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாத்திரமே தெரியும். எங்களுக்கு அது தெரியாது. எனினும் அவர்கள் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இடமளிப்பதில்லை. இந்த அரசாங்கம் கல்விக்கு செலவு செய்கின்றனர். எனினும் விஞ்ஞான பீடங்களில் 3 வருடங்களாக விண்ணப்பதாரிகள் இணைத்துக் கொள்வதில்லை என அவர் குற்றம் சாட்டினார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சந்திரிகாவையும் பதவியிலிருந்து நீக்க முடிவு. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர் பதவியையும் பறிப்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஊடகம் ஒன்றை மேற்கோள் காட்டி வெளியாகியுள்ள செய்திகள் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அண்மை கால போக்குகளையும் கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை விமர்சித்ததாக கூறப்படும் சுதந்திர கட்சியின் 15 தொகுதி அமைப்பாளர்கள் உட்பட சந்திரிகா குமாரதுங்கவின் தொகுதி அமைப்பாளர் பதவியை நீக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை வெற்றி பெற வைப்பதில் சந்திரிகா குமாரதுங்க கணிசமான பங்களிப்பை வழங்கியிருந்தார். எனினும் கடந்த ஆண்டில் இறுதியில் ஏற்பட்டிருந்த அரசியல் நெருக்கடியை அடுத்து சந்திரிகா குமாரதுங்க மற்றும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆகியோருக்கு இடையில் விரிசல் ஏற்பட்டது. இதனால் பொது மேடைகளில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சந்திரிகா கடுமையாக விமர்சித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது.